அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 12/10/2025 அன்றைக்கி நடந்த தேர்வில் கேட்ட ஒரு முக்கியமான காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். த ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் கியூப் ப்ளஸ் 3 டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இஸ் இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப்ஐ வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் எஃப்ஐ இப்படி டிஃபைன் பண்ணிடுறாங்க. இது வந்து கண்டினியூஸ் ஆன் சியா, கண்டினியூஸ் ஆன் சி மைனஸ் 2i, minus 2i, continues on c minus 1 by 2 plus I root 3 by 2 minus 1, 1 by 2 minus I root 3 by 2 continues on c minus 0 okay. இப்போ continues on c அல்லது continues on c minus this, continues on c minus இந்த 3, continues on c minus 0. இப்போ நம்ம வந்து இது எது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பொதுவாகவே முதல்ல கொடுத்துருக்கிற கேள்வி எழுதிக்கிறேன். f of z equal to z cube plus 3 divided by z square plus 4, right? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், h of z equal to f of z divided by g of z இதோட கம்பேர் பண்ணுறேன், ரைட்? பாருங்கள், h of z equal to f of z divided by g of z. இப்போ f of z இங்கே என்ன, z cube plus 3, g of z என்ன, z square plus 4. ஓகே, இதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஹெச் ஆஃப் இசட்ன்றது தான் இந்த எஃப் ஆஃப் இசட் ஹோல் ஃபங்க்ஷன். இதை ஹெச் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்க. இப்போது இல்லைன்னா சில நேரங்களில் நீங்கள் F1 Z, F2 Z அப்படி கூட எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எஃப் ஆஃப் இசட்னா இசட் கியூப் ப்ளஸ் 3. இப்போது ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிற பாருங்க. இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ், if f is continuous on C, entire complex plane C, and G is continuous on entire complex plane C, then f by G, அதான் h of z சொல்லுவோம் இல்லையா, f by G is continuous, f by G is continuous on C except whole C லே கண்டினியூஸாக இருக்கும் except இந்த பாயிண்ட்ஸ், except இந்த பாயிண்ட்ஸ் தவிர்த்து, except denominator equal to 0 points, except denominator equal to 0 points. ஓகே, இந்த ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ என் கேள்வி என்னென்னா, எஃப் கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ மேலே இருக்குது இசட் கியூப் ப்ளஸ் 3 கண்டினியூஸ், இது ஒரு பாலினாமியல், கண்டிப்பாக கண்டினியூஸ் ஆன் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன், நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். சரி, ஜி கண்டினியூஸாக பாருங்கள். எஸ், கீழே இருக்கிற டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன், இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 தான் ஜி ஆஃப் இசட். சரி, இந்த ஜி கண்டினியூஸ் ஆன் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன், நல்லா தெரியும், ஏன்னா இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல், ரெண்டுமே கண்டினியூஸ் ஆன் சி தான். சரிங்க, சின்னா இங்கே என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன். சரி, எஃப் பை ஜி கண்டினியூஸா அப்படி இந்த ரிசல்ட் படி அப்போ பார்த்தா இந்த எஃப் பை ஜி கண்டிப்பாக கண்டினியூஸ், இந்த ரிசல்ட் படி கண்டினியூஸ் எந்த பாயிண்ட்ஸை தவிர்த்து, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 ஆகிற பாயிண்ட்ஸ் தவிர்த்து. அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் நான் எழுதிடுறேன். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் கியூப் ப்ளஸ் 3, நீங்கள் 1 கூட போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், F1 ஆஃப் இசட், G1 ஆஃப் இசட் இங்கே ரிசல்ட்லேயும் எழுதிக்கிங்க. F1 is continuous on C, G1 is continuous on C, F1 by G1, ஏன்னா இங்கே ஆல்ரெடி F யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால நான் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை மாற்றிக்கிறேன், வேறு நோட்டேஷன் கொடுக்குறேன். F1 by G1 is continuous on C except denominator equal to 0 points. இப்போ F1 of Z என்ன, F1 of Z is Z cube plus 3 is continuous on என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சி. சார், இது ஏன் கண்டினியூஸ்ன்றீங்க, இது ஒரு பாலினாமியல், கண்ணை மூடி சொல்லிடலாம் இல்லையா? அதே போல் G1 ஆஃப் Z எடுத்துக்கிறேன். G1 ஆஃப் Z ஈக்குவல் டு டினாமினேட்டர் Z ஸ்கொயர் ப்ளஸ் 4, இதுவும் கண்டினியூஸ் தான், இஸ் கண்டினியூஸ் ஆன் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சி, ரைட்? இப்போ நம்ம அந்த z cube plus 3 by z square plus 4 இதுவும் கண்டினியூஸ் இல்லையா? இப்போ இதை எழுதுகிற பாருங்க, f of z equal to
f1 of z divided by g1 of z is also continuous இப்போ எதுக்கு இந்த மாதிரி டீப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க? டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே? எஸ், காலேஜ் டிஆர்பியில் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்பாங்க, டீட்டெயில்டாக நம்ம எழுத வேண்டி வரும். ஸோ அதுக்காக இது தேவைப்படுது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. நோட்ஸ் எடுத்து பார்த்தாலும் நல்லா புரியும். ஓகே, இப்போ இந்த சால்வ் பண்ணுற எல்லா புக்லெட்டும் மொத்தமாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்றேன். இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஆன் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சி except the points except denominator equal to 0 points. Except denominator equal to 0 points. Denominator equal to 0 ஆகிற பாயிண்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூஸ். இது f by g, f1 by g1. ஓகே, சரிங்க சார். இப்போ வாங்க, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 என்ன? f of z ஈக்குவல் டு z cube ப்ளஸ் 3 டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 4 இல்லையா? இப்போ இதில் டினாமினேட்டர் ஈக்குவல் 0 பண்ணுங்கள். z ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, ரைட்? அப்போது z ஸ்கொயர் ஈக்குவல் டு -4. அப்போ z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் -4. அப்போ z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் ஐன்னு போட்டுடலாம், √4. ரூட் மைனஸ் வந்து ஐ, ரைட்? ரூட் ஆஃப் -1 இது பிரித்து கூட எழுதி நீங்கள் பண்ணலாம், டேரெக்டாக இப்படி போட்டுக்கலாம். அப்போ z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ √4 வந்து 2. அப்போது z ஈக்குவல் டு ப்ளஸ் i2க்கும் மைனஸ் i2க்கும் டினாமினேட்டர் 0 ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் உங்கள் டினாமினேட்டர் இசட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸில் மட்டும் டினாமினேட்டர் ஈக்குவல் 0 ஆகிட்டு மொத்தமாக ஃபங்க்ஷனே டிஃபைன்ட் ஆகாது இந்த ரெண்டு பாயிண்ட்லையும். எது? f of z. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த z³ by 3 divided by z square plus 4 வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, f of z is therefore f of z is continuous on entire complex plane C exceptன்றதை நம்ம மைனஸ் போட்டு எழுதுவோம். -2i, -2i. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் இந்த என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டா மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் f வந்து கண்டினியூஸாக இருக்கும். பை திஸ் ரிசல்ட், இந்த ரிசல்ட் படி f1 வந்து கண்டினியூஸ் ஆன் சியா, g1 வந்து கண்டினியூஸ் ஆன் சியா. இப்போ f1 by g1 வந்து இதை தான் நம்ம f of z சொல்கிறோம். f1 by g1 is equal to f of z. f1 by g1 is continuous on entire complex plane C except denominator equal to 0 points. Denominator equal to 0 ஆகிற பாயிண்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்லையும் அந்த f1 by g1 வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதாவது f of z கண்டினியூஸாக இருக்கும். f of z is continuous on C minus 2i minus 2i. 2i, minus 2i. அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் பி, ரைட்? ரொம்ப முக்கியமானது. இப்போ கொடுத்துருக்கிற இந்த f of z கண்டினியூஸா அப்படின்னு பார்க்குறதுக்கு டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போடுங்க. டினாமினேட்டர் 0 ஆகிற இடங்களில் மட்டும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்காது, முதல்ல டிஃபைன்டாகவே இருக்காது. அதை கழிச்சிட்டு மற்ற என்டையர் காம்ப்ளெக்ஸ் பண்ணலையும் இந்த f of z கண்டினியூஸாக இருக்கும். அந்த டினாமினேட்டர் கொடுத்த ஃபங்க்ஷன்லேருந்து டினாமினேட்டர் கீழே இருக்குல்லையே தான், அது ஈக்குவல் 0 எடுத்துக்கிட்டேன், அதுலேருந்து z எடுத்துகிட்டு வந்தால் 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட்டில் மட்டும் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டே ஆகாது முதல்ல. அதனால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். C மைனஸ் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் Cலேருந்தே இதை மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ மீதி இருக்கிற கழிச்சிட்ட பிறகு இருக்கிற மீதி இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக f வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, எப்போ f of z is continuous on entire complex plane exceptன்ற ஒரு வார்த்தை வைக்கிறோம் பாருங்கள். அப்போனா இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் அந்த எக்ஸப்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது இது. The linear transformation which carries -1 0 1 into -i 1i. இந்த 3 பாயிண்ட்டை இந்த 3 பாயிண்ட்டுக்கு மேப் பண்ணுற அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாகவே ஒரு 3 பாயிண்ட்டுக்கு மேப் பண்ணுற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க.
ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துடணும், அதோட இமேஜஸும் கொடுத்துடணும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. W minus W2 W minus W3 into W minus W3 W1 minus W3 W1 minus W2 ஓகே ஈக்குவல் டு இப்போ W இருக்கிறதுலாம் Z போட்டுருங்க, அவ்வளோதான். Z minus Z2 into Z1 minus Z3 divided by Z minus Z3 அடுத்து Z1 minus Z3 Z2. ஓகே, இதான் அந்த ஃபார்முலா. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஓகே, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்க, இப்போ W1 Z1 Z2 Z3 இந்த மூணுத்தையும் நம்ம இப்படி நேம் கொடுத்துக்கணும். மேப் இமேஜை W1 W2 W3 இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கணும், லைனாக கொடுத்துக்கோங்க. இப்போ கொண்டு வந்து நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அங்கங்கே இருக்கிற இடத்துல. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்படி வேணாலும் ஷார்ட் கட்டை ஞாபகம் வச்சு நீங்கள் படித்து வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம், எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி படித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். W minus W2 W2 வந்து இங்கே 1 இந்த பாருங்கள், இதை பார்த்து தான் போடுறேன். அடுத்தது W1 வந்து மைனஸ் I மைனஸ் W3 வந்து I டிவைடட் பை W மைனஸ் W3 வந்து I. அடுத்தது W1 வந்து மைனஸ் I மைனஸ் W2 வந்து 1 ஈக்குவல் டு இங்கே போடுங்க Z மைனஸ் Z2 0 இதோ இருக்கு பாருங்கள், Z2 0. அப்படியே பார்த்து வேகமாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து Z1 மைனஸ் 1 மைனஸ் Z3 வந்து 1 டிவைடட் பை Z மைனஸ் Z3 வந்து 1 into Z1 minus 1 minus Z2 0. ஸோ அதாவது அங்கங்கே போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. அடுத்து W minus 1 மைனஸ் ஐயும் மைனஸ் 2y. இதிலேருந்து மைனஸ் வெளியே எடுத்துட்டா டினாமினேட்டரில் எடுத்துடுறேன். மைனஸ் இந்த 2 டேர்ம்லேருந்து வெளியே எடுத்து முன்னாடி போட்டுறேன். இப்போ W மைனஸ் I உள்ளே வந்து I ப்ளஸ் 1 ஆகிடும், உள்ளே எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே Z மைனஸ் 0 Zன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் 1 வந்து மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை Z மைனஸ் 1 மைனஸ் 0 வந்து மைனஸ் 1. ரைட், இப்போ இந்த மைனஸ் கட் பண்ணிடலாம், இந்த மைனஸ் கட் பண்ணிடலாம், இந்த 2க்கும் இந்த 2க்கு மட்டும் கட் பண்ணலாம், இன்னும் I இருக்குது. ரைட், ஸோ கட் பண்ணது போக மிச்சத்தை எடுத்து எழுதுறீங்களே, இங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இங்கே தான் தவறு நடந்திருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஆழமாக நிதானமாக இருக்கிறோம் பாருங்கள். ஒரு கணக்கை 10 வாட்டி தப்பாக போட்டு 11ஆவது வாட்டி ரைட்டாக போடுறதுக்கு ஒரே வாட்டி நிதானமாக போட்டு போயிடலாமே. அந்த நிதானம் ஏன் இருக்க மாட்டேங்குது? ஒரு சம்மு நான் சொல்கிற ஸ்பீடில் இதே மாதிரி நிதானமாக அட்டன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 hours உங்களுக்கு அதிகம். எக்ஸாமில் 3 hours எக்ஸாமே கிடையாது. ஸோ எப்படி நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்கன்னு தான் முக்கியம். படிக்காமல் போயிட்டு அங்கே மாஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, அது தேவையில்லைன்றேன். நிதானமாக படிங்க. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் தரேன், அதை வாங்கி வச்சுக்கிட்டு பேஜ் பை பேஜ் லைன் பை லைன் நிதானமாக படிங்க. ஏன்னா காலகாலமாக அந்தமாரி மெட்டீரியல் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் உங்களுக்கு காம்படிட்டராக இருக்காங்க. அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஷார்ட்டாக எக்ஸாம் டேக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க, படிச்சுட்டு போய் நான் எக்ஸாம் அடிச்சுட்டு நான் போஸ்ட்டில் உட்காரணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது தவறு, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ரைட், ஸோ நிதானமாக செயல்படணும். அதுக்கு நீங்கள் நிறையா அதுமாரி படிச்சிருந்தால் தான் நிதானம் கிடைக்கும். இப்போ இந்த ஐ அப்படி இருக்குது, ஐயை விட்டுறாதீங்க. இந்த ஐயம் இப்போ கட் பண்ணது ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஐயை அப்படியே விட்டுட்டு போட்டவங்களும் இருக்காங்க. இந்த ஐயை மிஸ் பண்ணிட்டு வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன்சராக வந்து நிற்கும் இல்லையா, அது மாதிரியும் நம்ம வந்து தவறு செஞ்சிடக்கூடாது. இப்போ அடுத்தது டினாமினேட்டரில் W மைனஸ் I ப்ளஸ் 1, இன்னும் அந்த ஐ இருக்குது, டினாமினேட்டரில் மைனஸ் கட் ஆகிடுச்சு. ஈக்குவல் டு Z டிவைடட் பை Z மைனஸ் 1, இது மட்டும்தான் இருக்குது. இந்த 1 டினாமினேட்டரில் போட வேணாம், மைனஸ் கட் பண்ணிட்டோம், 2 இங்கே கட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த 2 டினாமினேட்டர் இங்கே எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணலாம், அப்படியே கட் பண்ணிக்கலாம்ல, அதான் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். WI மைனஸ் 1 into I டிவைடட் பை இந்த டேர்ம் எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறது தான், இது அப்படியே இருக்கட்டும். W மைனஸ் I ப்ளஸ் 1, நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம், எனக்கு சிம்பிளிஃபை பண்ணணும் அவ்வளோதான். Z டிவைடட் பை Z மைனஸ் 1, இந்த ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன்.
இப்போ இதை எடுத்து இது கூடவும் இதை எடுத்து இது கூடவும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே இதை கூட மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம், இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, wi மைனஸ் ஐ இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த z மைனஸ் ஒன் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா z மைனஸ் ஒன் ஈக்குவல் டு z இன்ட்டு இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், w மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ப்ளஸ் ஒன் இப்படி ஆகிடும். இப்போ ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள், wi இதை ஃபஸ்ட்டு wi எடுத்து z கூட zwi அடுத்து இது கூட மைனஸ் w1 இன்ட்டு wi மைனஸ் iz மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ. ஸோ ஒவ்வொரு டேர்மும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம், இல்லை z முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுங்க உள்ளே. இப்போ zw மைனஸ் iz. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 ப்ளஸ் ஐ ப்ளஸ் 1. இப்போ இதை ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதை அப்படியே எழுதிக்கிறேன், zwi மைனஸ் wi மைனஸ் iz ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது izw அடுத்து இது எடுத்துங்க ப்ளஸ் zw ஃபஸ்ட்டு இதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் இசட் அடுத்தது மைனஸ் iz 1 இன்ட்டு iz. ஸோ இப்படி ஆகிடும். ஒவ்வொன்றுக்கும் எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ iwz இங்கே iwz இங்கே கட் ஆகிடும். ஓகே, இங்கே மைனஸ் iz இங்கே ஒன்று கட் ஆகிடும், இங்கே மைனஸ் iz இங்கே ஒன்று இருக்குது கட் ஆகிடும். கட் பண்ணிக்கலாம் இல்லையா? மிச்சம் மைனஸ் wi ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா zw ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் ஒன் சேர்ந்து ப்ளஸ் ஒன் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 1 இன்ட்டு z இப்படி ஆகிடும். ரொம்ப நிதானமாக செய்யணும், எந்த தவறும் பண்ணிடக்கூடாது. இப்போ w டேர்ம் இருக்கிறது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த டேர்ம் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன், wலாம் ஒரு பக்கமாக கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும், மைனஸ் wi மைனஸ் zw ஈக்குவல் டு இந்த z இங்கே தான் இருக்குது, ஐ அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஐ ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான். நான் இதை ஃபுல்லாக மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம்லாம் ப்ளஸ் ஆகிடும். மைனஸில் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ப்ளஸ் wi அடுத்தது ப்ளஸ் zw. இங்கே வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், டேர்ம் ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். இது மைனஸ் ஐ பின்னாடி போயிடும், இது ப்ளஸ் ஐ முன்னாடி வந்துடும். அப்போ ஐ மைனஸ் z. ரைட், இப்போ இதுலேருந்து காமனாக ஒரு w எடுத்துட்றேன், எடுத்துட்டா ஐ ப்ளஸ் z உள்ளே இருக்கும், உள்ள ஐ ப்ளஸ் z ஈக்குவல் டு ஐ மைனஸ் z. இப்போ w மட்டும் இங்கேயே வச்சுக்கோங்க, இது இன்ட்டில் இருக்கிற இந்த டேர்ம் டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஐ மைனஸ் z டிவைடட் பை ஐ ப்ளஸ் z. இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் w. இப்போ இங்கே வாங்க, இந்த w கண்டுபிடிச்சா நம்ம வேலையை இப்படி இருக்கிற 3 பாயிண்ட்டு இப்படி மேப் பண்ணுற அந்த w தான். சூப்பர், இந்த w தான். ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ஷன் எது பாருங்கள். ஆப்ஷன் டி. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், சில பேர் என்ன செய்வாங்க, இது ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இது வருதான்னு இதை செக் பண்ணுறது, அப்புறம் இதை செக் பண்ணுறது, அப்புறம் இதை செக் பண்ணுறது. எவ்வளோ டைம் வேஸ்ட், இந்த 3க்கும் செக் பண்ண டைம் வேஸ்ட் ஆகி 4வது இந்த ஆப்ஷன் செக் பண்ண வரும்போது தான் நிதானத்தை எழுந்து இதையும் தப்பாக போடுவீங்க. அப்போ 4 டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே இந்த மாதிரி 3 பாயிண்ட்டை இந்த மாதிரி 3 பாயிண்ட்டுக்கு மேப் பண்ணுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கொண்டு வந்து பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரணும். என்ன பாயிண்ட் சார், இந்த z1 z2 z3 w1 w2 w3 இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே மெல்ல சிம்பிளிஃபை பண்ணினே வரீங்களே, w எடுக்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் வருது. சில நேரங்களில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருந்தே நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் கொடுக்குதான்னு பார்த்து ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு இடம் ஃபெயில் ஆகும், ஒன்றுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கும், ரெண்டாவதுக்கு மூணாவதுக்குலாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். நமக்கு டைம் முக்கியம் இல்லை போட்டி தேர்வில், ரைட். ஸோ இதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமான கணக்குகள்லாம் தெளித்து வச்சுருக்கேன் ஸ்டடி மெட்டீரியலில். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் காலேஜ் டிஆர்பி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 735859 1547 காண்டாக்ட் பண்ணி வாங்கி படிங்க. காலேஜ் டிஆர்பிக்கும் சிஎஸ்சிஆருக்கும் ஒரு புக்லெட் போட்டிருக்கோம், 2500
டீட்டெயில் சொல்யூஷன் புக்கில் 2500 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போட்டிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2500 ப்ராப்ளம் வித் டீட்டெயில் சொல்யூஷன். தயவுசெய்து வேணுன்றவங்க இமிடியேட்டாக வாங்கி காலேஜ் டிஆர்பிக்காரங்க, மெயினாக காலேஜ் டிஆர்பிக்காரங்க, சிஎஸ்ஆர் படிக்கிறவங்க வாங்கிடுங்க. ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாதீங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. நிச்சயம் உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் காலேஜ் டிஆர்பியில். நான் போடுற வீடியோஸும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். இந்த மாடல் கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை இது ரிலேட்டட் கான்செப்டை மைண்டில் படித்து வச்சுக்கிட்டா தானே அவங்க வேறு ஏதாவது கேட்டாவது அப்ளை பண்ணலாம். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு கான்செப்ட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நான் என்ன சொன்னேன், நியூமரேட்டர் ஒரு பாலினாமியல் கண்டினியூஸ் ஆன் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன், டினாமினேட்டர் ஒரு பாலினாமியல் கண்டிப்பாக கண்டினியூஸ் ஆன் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன். இதோட டிவிஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். எங்கன்னா எக்ஸப்ட் டினாமினேட்டர் ஈக்குவல் 0 பாயிண்ட்ஸ். டினாமினேட்டர் 0 ஆகிற பாயிண்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த எஃப்ஆஃப்எஸ்ஆர் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த விதி நம்ம சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இது சொல்கிற ஒவ்வொன்றையும் வச்சு வேற ஒரு கணக்கு கேட்கலாம் இல்லையா? வேறு மாதிரியும் கேட்கலாம் இல்லையா? ஒவ்வொரு கான்செப்ட்டும் லேர்ன் பண்ணுறதுக்கு வீடியோ மஸ்ட்டு. வியூஸ் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சால் வியூஸ் குறைஞ்சி போய்டும்னு நினச்சேன். இல்லை, இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ். தயவுசெய்து மேக்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் கொடுங்க. எல்லோரும் பார்க்கட்டும், நிதானமாக பார்க்கட்டும். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டு காலகாலமாக படிக்கிறவங்கலாம் உங்களுக்கு காம்படிட்டர். அதை தயவுசெய்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு லைன் பை லைன், இன்ச் பை இன்ச் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட நீங்களும் நியூ கமர்ஸ் வந்து போட்டிக்கிட்டுருங்கன்னும் போது அவங்களும் உங்களுக்கு காம்படிட்டர் தானே. அப்போ சம்திங் ஸ்பெஷல் உங்கள்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட சம்திங் ஸ்பெஷல் உங்களுக்கு தேவைன்னா மெட்டீரியல் இருந்தால் தான் முடியும். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டு பேஜ் பை பேஜ், லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் நல்லா படிங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா படிங்க. சிறுக சப்ஜெக்டை சேர்த்துட்டே வாங்க. நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.